Hello everyone, welcome back to my channel Darshini. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா MBBS கோர்ஸ்க்கு வந்து iPad இம்பார்ட்டண்டா இல்லையான்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு மோஸ்ட் ஆஸ்க்ட் क्वेश्चंस என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா iPad யூஸ்ஃபுல்லா இருக்குமா, iPad மேல இன்வெஸ்ட் பண்றது யூஸ்ஃபுல்லான்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ அதை பத்தின ஒரு கிளாரிட்டி தான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். அதனால முழுசா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. So let's get into the video. Is iPad really important for MBBS? அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த MBBSனாலே ஐபேட் வச்சுருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த நீட் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த MBBS ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய MBBS vlogger வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் யூடியூப்ல. சரியா, அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா they will use their iPad to take notes. எல்லா ரெக்கார்டுமே அவங்க ஐபேடில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க படிக்கிறது பூரா ஐபேடாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஸோ MBBSக்கு வந்து ரியலாகவே ஐபேட் நெசசரி போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். கரெக்டாக? ஸோ நான் எதுக்கு ஐபேட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐபேட் வந்து பல வருஷம் பழசு. இது வந்து Gen 6, இது ஒரு 3-4 வருஷம் பழைய ஐபேட். இது நான் இது MBBSக்காக ஸ்பெசிஃபிக்காலாம் வாங்கலை. நான் இதை வந்து என்னோட ஐபேடை நான் எப்படி MBBS யூஸ் பண்ணுவேன்னா, நான் மோஸ்ட்லி வந்து PDF ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நம்ம ஒன்று வச்சுக்குவோம், நம்ம யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு புக் வச்சுக்குவோம், ரெஃபரன்ஸ்க்குன்னு சொல்லி நிறைய புக்ஸ் வச்சுப்போம். கரெக்டாக? அது வாங்குறதுக்கு பதிலாக நான் ஐபேடை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அது ஒன்றுத்துக்காக மட்டும் தான் ஐபேட் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். PDF படிக்கிறதுக்காக ஐபேட் நான் வந்து டோட்டலாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் PDF அனாட்டேட் பண்ணி அதிலே படிக்கிறதுக்கு ஐபேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கோ லைக் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஐபேட் நான் சொல்கிறேன். ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய புக்ஸ் மேலே காசு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பெரிய புக்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி நம்ம வச்சுக்குவோம். அது மேலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போவே பார்த்தீங்கன்னா நான் விஸ்ராம் ஹெட் அண்ட் நெக்கெல்லாம் டோட்டலாக PDF தான் படித்து நான் இன்டர்னல்ஸே எழுதுனேன். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் மேலே வந்து காசு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டெலிகிராமில் வந்து போய் ஈஸியாக PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஐபேட்லேயே படிச்சுட்டு போயிடலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ். நீங்கள் வந்து ஃப்ரம் த டே ஒன் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க ஐபேட்லேருந்துன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரே பிளேஸில் கன்ஃபைண்டாக இருக்கும். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் நோட்ஸ் வந்து ஐபேடில் எடுக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா. ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐபேட் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் அதிலே போட்டு அதிலே லைக் யூ கேன் இன்க்ளூட் இன் தட். அண்ட் நோட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு கூகுள்லேருந்து பிக்சர்ஸ் எடுத்து பிக்டோரியலாக படிக்கிறதுக்கு ஐபேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரோஸ். கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட் அண்ட் பால் பாயிண்ட் பென்னில் எழுதுகிற அந்த கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ஐபேட் அண்ட் ஸ்டைலஸில் எழுதுறதுக்கு இருக்காது. அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ் ஒன்று. அண்ட் செகண்ட் கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஐபேடை வந்து கேரி பண்ணிட்டு கிளாஸ்க்குலாம் போக முடியாது. ஸோ என்னோட காலேஜ் பொறுத்த வரைக்கும் யூ ஆர் நாட் அலவுட் டு டேக் யுவர் ஐபேட் இன்சைட் யுவர் கிளாஸ் ரூம். ஸோ அவங்க எடுக்கிற நோட்ஸ்லாம் நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து நோட் அண்ட் பெனில் தான் எடுக்கணும். அண்ட் அகைன் நீங்கள் வந்து திரும்ப உங்கள் ஐபேடில் திரும்ப நோட்ஸ் எடுக்கணும். அண்ட் இது ஒன்று. அண்ட் தென் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ப்ரொடக்டிவ்க்கு தான் வாங்குவீங்க. ஆப்வியஸ்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஐபேட் தான் வாங்கணும்னு கிடையாது. இட் இஸ் கைண்ட் எக்ஸ்பென்சிவ். அதுக்கு பதிலாக நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. மற்றபடி இன்வெஸ்டிங் ஆன் ஆப்பிள் ஐபேட் அவ்வளோ இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட். யூ கேன் சர்வைவ் வித்தவுட் ஐபேட் டூ. அண்ட் நானே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஐபேட் அவ்வளோ எடுக்க மாட்டேன். எடிட் பண்ணுறதுக்கும் வீடியோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் மோஸ்ட்லி ஐபேட் யூஸ் பண்ணுவேன், டு பி ஆனஸ்ட். ஆன் அ ஹோல் வந்து ஐபேட் நான் யூஸ்ஃபுல்லே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், வாங்கி ஆகணும், வாங்கினா தான் MBBS சர்வைவே பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. டோட்டலாக வந்து உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் டிஜிட்டலாக போகணும்னு நினச்சிங்கன்னா கெட் ஐபேட், யோசிக்க வேண்டாம். பட் அதுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் கிடையாது. இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஆல்சோ யூ கேன் டோட்டலி சர்வை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை காலேஜ் யாருக்கிட்ட ஐபேட்லாம் கிடையாது. ஸ்டில் தே ஆர் டூயிங் குட் இன் தேர் அகடமிக்ஸ். வித் புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் அண்ட் பென்னை வச்சு யூ கேன் டூ பெட்டர். ஓகேங்களா? ஸோ that is all for today's video, and subscribe to my channel. Make it 3500 please. And also follow my Instagram channel. அது வந்து நிறைய medico content எல்லாம் போடுவேன், அப்பப்போ சொல்லுவேன், obviously போடுவேன். And then follow my Instagram channel too. That is all for today's video. Happy learning.